ஹாய் ஹலோ வெல்கம் டு உங்கள் ஏஜே அகாடமி தாரமங்கலம். ஓகேங்களா, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், அப்புறம் 2Aவில் மெயின்ஸில் கூட இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வழக்குனா 5 சதி வழக்குகள். அதாவது பொதுவுடைமைவாதிகள், கம்யூனிஸ்ட்வாதிகள் வந்து நம்மளுக்காக எப்படி போராடுறாங்க, இந்தியாவில் நம்மளுக்கு ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து விடுவிக்கிறதுக்காக என்னென்ன போராட்டம் பண்றாங்க, அதனால ஆங்கிலேயர் ஆட்சிகள் வந்து இவங்க வந்து மீண்டுருவாங்க, சுதந்திரம் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேல சில சதி திட்டங்களை தீட்டி அவங்க சில வழக்குகளை போடுறாங்க. அதே மாதிரி நாமளும் அமைதியா இல்லாம அவங்களுக்கு எதிராக புரட்சி பண்றோம். அந்த புரட்சிக்கு எதிராகவும் சில வழக்குகளை வந்து தொடுக்கிறாங்க. அப்படி பாக்குறது தான் 5 முக்கியமான சதி வழக்குகள் அப்படிங்கிறோம். இதுல முக்கியமா சதி வழக்குனாவே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கம்யூனிசம், அதாவது பொது உடைமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு கம்யூனிசம், பொது உடைமைவாதி அப்படிம்பாங்க. பொது உடைமைவாதி என்னன்னா எல்லாத்துக்கும் எல்லா பொருட்களும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொது உடைமைவாதியோட முதல் கருத்தை கம்யூனிசம் வாங்க. எப்படி சொல்ல போனா முதலாளி தொழிலாளிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, சம்பளம் இவனுக்கு ஹை இவனுக்கு லோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா வளங்களும் எல்லா சொத்துக்களும் ஒரே பேருத்துல ஒரே தனியார் வசம் இருக்கக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கணும். அதே மாதிரி எவ்வளவு திறமை இருந்து ஒருத்தன் வேலை செய்யறானோ அதுக்குண்டான ஊதியமும் மதிப்பும் அவனுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் கம்யூனிசம் வாங்க. அதுக்காக போராடுறவங்க தான் கம்யூனிசவாதிகள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இந்த கம்யூனிசத்துல இருந்து வந்ததுதான் ஒரு 5 சதி வழக்குகள்னு நம்ம சொல்லலாம். பேசிக்கா சொல்ல போனா இதுக்கு கம்யூனிஸ்ட் தான் முக்கியமான காரணம். இதுல இப்ப கம்யூனிசம்னா என்ன, அதுல எப்படி இந்த வழக்குகள்லாம் தோன்றுறது, கம்யூனிஸ்ட் எங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க, அது இந்தியாவில் எப்படி வளருது, அதனால என்னென்ன வழக்குகள் போடுறாங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது கம்யூனிசம்னா என்ன. அனைவருக்கும் சமமான வாழ்வு, பொது உரிமை, வர்க்கமற்ற சமூகம். அனைவருக்கும் சமமான வாழ்வுன்னா நான் இன்னைக்கு பணக்காரனா இருக்கேன், நான் கார்ல போறேன்னா என் பக்கத்தால இருக்கிறவனும் பணக்காரனா இருக்கணும், கார்ல போகணும், அதுதான் பொது உடைமை. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் கம்யூனிஸ்ட் எதிர்பார்க்குது. நான் வந்து ஏழையா இருக்கிறேன், நான் மட்டும்தான் இன்னொருத்தன் பணக்காரனாங்கிறேன்னா அவன் மட்டும் பணக்காரன். இந்தியாவில் சொல்லுவாங்க மொத்த சதவீதத்துல இந்தியாவில் உள்ள மொத்த அமௌண்ட்ல பொருளாதார வசதி வந்து 10% பேர்த்துக்கிட்டே அனைத்தும் இருக்குதான். மீதி எல்லாம் 90% பேர்த்துக்கிட்டே எதுவுமே இல்லை. அந்த 10% தான் இருக்கிறதுலே பணக்காரங்களா இருக்கிறாங்க. அதாவது பணம் இருக்கிறவங்க கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்குது, பணம் இல்லாதவங்க கிட்ட பணம் இல்லை, அவங்க வந்து கடனாளியாவே ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையை எடுத்துதான் கம்யூனிசவாதிகள் பொது உடைமைவாதிகள் போராடுறாங்க. இது முக்கியமா எங்க நடக்குதுன்னா தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளர்கள் தான் இதுல பெரும்பங்கு வகிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வேலை செய்யறோம், நமக்கு அதுக்கு உண்டான ஒரு சம்பளமோ ஒரு படிக்கலோ அமௌண்ட் இருக்கணும். நம்மளோட உழைப்பையும் இதையும் சுரண்டி முதலாளிகள் மட்டும் பணக்கார தன்மையா வாழ்ந்து இது பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ஊதியம் நமக்கு கிடைக்காம போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்த்து போராடி கேட்கறது தான் ஒரு பொது உடைமை கம்யூனிசம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அனைவருக்கும் சமமான வாழ்வு, பொது உடைமை மற்றும் வர்க்கமற்ற சமூகங்கிறாங்க. அதே மாதிரி நிலம், ஆலைகள், உற்பத்தி சாதனங்கள் இது எல்லாமே தனியார் வசம் இல்லாம ஒட்டுமொத்த சமூகமும் பொதுவாக ஒரு அரசுக்கு சொந்தமா இருக்கணும் அப்படிங்கறது விரும்புறது தான் கம்யூனிசம். அதே மாதிரி இதுல வர்க்க போராட்டம் அப்படின்னா ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம செயல்படுறதுதான் வர்க்க போராட்டம். இவன் வந்து பணக்காரன், இவன் வந்து முதலாளி, இவன் ஏழை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு சரிசமமான சம்பளமும் அவன் கஷ்டப்படுறான்னா அதுக்கு உண்டான காசும் அவனுக்கு பலனும் கிடைக்கிறது தான் இந்த பொது உடைமையோட முக்கியமான கருத்து. அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற பங்கும் ஊதியமும் கொடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய பொது உடைமை கட்சி, அதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்ப தொடங்கினாங்கன்னா உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள தாஸ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியன்ல 1920 அக்டோபர் மாசத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கட்சி. ஓகேங்களா, இதுதான் இந்திய பொது உடைமை கட்சி. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1920 அக்டோபர் மாசம் உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள தாஸ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியன்லயும் 1920 அக்டோபர் மாசம் தொடங்குறாங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஊக்கம் பெற்ற சில கட்சிகள்னா மக்கள் வந்து நான் பொது உடைமைவாதியா மாறுறேன்னு அவங்கள பின்பற்றி வர வழியில தான் சில வழக்குகள் நம்மள மேல திறக்குறாங்க. அதுல முதல் வழக்கு தான் பெஷாவர் சதி வழக்கு, அப்புறம் கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 5ல இருந்து கண்டிப்பா வர எக்ஸாம்ஸ் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இதுல கண்டிப்பா நம்ம எதுவும் வழக்குகள்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுல பகத்சிங், சூர்யா சென்னு,
முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள், சிங்காரவேலர், அந்த மாதிரி வந்து யார் யார் தமிழ்நாட்டில் பொது உடைமைவாதிகளா முக்கியமானவங்களா இருந்தாங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே இதுல அடங்குறனால ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா அதை நம்ம பார்க்கலாம். அதனால கன்ஃபார்ம் இதுல இருந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். தவறாம இத 5 வழக்குகளையும் சரியா பார்த்துக்கோங்க. இப்போ முதல் வழக்குல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முதல்ல இந்திய பொது உடைமை கட்சி. அது வந்து எங்க தொடங்கினாங்க, யாரால் தொடங்கப்பட்டது, அதனால என்ன வழக்குகள் போடப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்திய பொது உடைமை கட்சி 1920 அக்டோபர் மாசம் உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள தாஸ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனிலும் தொடங்கப்பட்டதுன்னு முன்னாடியே பார்த்தோம். இது யாரால தொடங்கப்பட்டதுன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி மற்றும் முகமது ஷாபிக் இவர்களால தொடங்கப்பட்டது. எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி மற்றும் முகமது ஷாபிக். இப்ப கொடுத்துருவாங்க பொது உடைமை கட்சி யாரால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொடுத்துருக்காங்கன்னா இதுல ஆப்ஷன்ல இருந்து 4 பேர்த்த கொடுத்துட்டு இதுல யாரு பொருந்தாதவர் கூட கேட்கலாம். அதனால பேர் வந்து நல்லபடியா பாத்துக்கோங்க, தெளிவா பாத்துக்கோங்க. எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா வரைக்கும் 3 பேரும் நல்லா பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து முகமது அலி, முகமது ஷாபிக், முகமது அலி, முகமது ஷாபிக். ஓகேங்களா? அடுத்தது இது எதுக்காக ஓபன் பண்றாங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அததான் ஆங்கிலேயர்கள் நம்மள அடக்குமுறை பண்றாங்க, ரொம்ப தொழில் வரி நிதி அது இதுன்னு எல்லாமே தொழிலாளர்கள் மீதும் குற்றம் சுமத்தி எல்லாம் பண்றாங்க, வரிகள் விதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக செயல்படுற ஒரு அமைப்பா தான் இது கொண்டு வந்து செயல்படுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது ஆங்கிலேயர்களுக்கு பெருந்தொல்லையா இருந்து அதை அச்சமூட்டினது. ஏன்னா இவங்க எல்லாம் வளர விடக்கூடாது, அதனால நம்ம ஆட்சியை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பிற்கு ஆங்கிலேயர்கள் அவங்களால முடிஞ்ச செயல்களை ஈடுபட்டார்கள். அதுல முக்கியமானதுதான் இந்த சதி வழக்குகள். சதி திட்டம் தீட்டுறாங்க இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர் ஒழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல சுமத்தப்பட்ட ஒரு வழக்கு தான் சதி வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுல முதல்ல வந்து 1921 புரட்சிகர தேசியவாதிகள் பெஷாவருக்கு வந்தார்கள். அதாவது புரட்சிகர தேசியவாதிகள்னா இந்த பொது உடைமை கட்சிக்காரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து சோவியத் யூனியன் அங்க இருந்தெல்லாம் பயிற்சி பெற்று இங்க வராங்க. 1921 புரட்சிகர தேசியவாத பெஷாவருக்கு வராங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் வந்தா இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா இவங்க மேல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் சோசியலிச சிந்தனையை தடுத்திட 1922 இருந்து 27 காலகட்ட பகுதிகளில் நிறைய வழக்குகள் வந்து இவங்க மேல போடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பொது உடைமை சிந்தனையில சோசியலிச சிந்தனையில வரவங்க மேல எல்லாம் 1922 இருந்து 21 பெஷாவருக்கு வராங்க. 1922 இருந்து 27 முடியும் இவங்களோட சிந்தனையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் இவங்களால போடப்பட்ட வழக்குகள் தான் இந்த சதி வழக்குகள்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சோவியத் யூனியன்ல பயிற்சி பெற்று இந்திய திரும்பியவர்கள் மீது போடப்பட்டது தான் அவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா போல்ஸ்விக் அப்படிம்பாங்க. அதாவது இந்த சோவியத் யூனியன்ல போய் பயிற்சி பெற்று வராங்க, பொது உடைமைனா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் புரட்சிகரமா தேசியவாதம் எப்படி பண்றது அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் பெற்று வரீங்க மாதிரி போல்ஸ்விக் அப்படிம்பாங்க. இதுல வந்து பயிற்சி பெற்று இப்படி வராங்கன்னா இவங்க மேல போடப்பட்ட முதல் வழக்கு தான் இந்த பெஷாவர் சதி வழக்காகும். இதை பத்தி புக்ல பெருசா இல்லை. இப்ப இந்த 5 சதி வழக்குகள் முக்கியமான சதி வழக்குகள்ல முதல் சதி வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பெஷாவர் சதி வழக்கு. இது யார் மேல போடுறாங்கன்னு கேட்டா அந்த புரட்சிகர தேசியவாதிகள் மீது 1921 புரட்சிகர தேசியவாதிகள் பெஷாவருக்கு வராங்க. அவங்க மீது தான் இந்த முதல்ல வழக்கு ஆங்கிலேயர்கள் தொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு நம்ம மேல கேஸ் போடுறதுதான் இந்த விஷயம். அதே மாதிரி இதுல முக்கியமானது என்னன்னா இந்திய கம்யூனிஸ்ட் சிந்தனையும் மற்றும் சோசியலிச சிந்தனையை தடுத்திட எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் முடியும் வழக்குகள்லாம் போடப்பட்டன அப்படின்னு கேட்டா 1922 டு 1927 முதல் சதி வழக்கு அப்படின்னு கேட்டா பெஷாவர் சதி வழக்கு ஆகும். ஓகேங்களா? இதுல முதல் சதி வழக்கு எதுன்னு கேட்டா பெஷாவர் சதி வழக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1920 அக்டோபர் மாதம். ஓகேங்களா? அதே மாதிரி யார் யார் ஓபன் பண்ணாங்கன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி மற்றும் எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி மற்றும் முகமது ஷாபிக். ஓகேங்களா? இது எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னா ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த பொது உடைமை கட்சி போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம அடுத்த வழக்க பார்க்கலாம். முதல் வழக்குனா பெஷாவர் சதி வழக்கு.
நம்ம அடுத்த வழக்கு கான்பூர் சதி வழக்கு. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற முக்கியமான சதி வழக்கு என்னன்னா கான்பூர் சதி வழக்கு 1924ஆம் ஆண்டு. ஓகேங்களா, இது எப்படின்னா கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வந்து பரப்புறாங்கல்ல, அதாவது போல்ஸ்விசம் அப்படின்னு பார்த்தோம். அவங்க வந்து மேலை நாடுகள்ல சோவியத் யூனியன், ரஷ்யாக்கள்லாம் பொது உடைமைகளை பத்தி ஏகபோக அரசியலை பத்தி எல்லாம் படிச்சுட்டு வராங்க. பொது உடைமைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வராங்க. அதை வந்து செயல்படுத்துறாங்க, அதற்கான புரட்சிகளை மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி புரட்சிகளை மேற்கொள்றவங்க மீது தானா ஆங்கிலேயர் முன் வந்து இவங்க வந்து நமக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்றாங்க. அந்த மாதிரி வழக்குல தான் கான்பூர் சதி வழக்கும் ஒண்ணு. ஓகேங்களா, இது வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையை பரப்புவது ஆங்கிலேயர்கள் விரும்பவில்லை. ஓகேங்களா, இது வந்து பம்பாய், கல்கத்தா, மதராஸ் மற்றும் கான்பூர், லாகூர் நகரங்களில் புரட்சிகர தேசியவாதம் பரவியது. அதாவது ஏன் புரட்சிகர தேசியவாதம் இந்த ஊர்கள்லாம் முக்கியமா பரவுச்சுன்னா, இங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகளை வந்து அதிகமா உருவாக்குனாங்க. பம்பாய், கல்கத்தா மற்றும் மதராஸ், அப்புறம் பிரிக்கப்படாத லாகூர் மற்றும் கான்பூர் போன்ற இடங்கள்ல வந்து பிரித்தானிய அரசுகள்ல வந்து தொழிற்சாலைகள் நிறைய உருவாக்குனாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பொதுவாகவே பார்த்தா தொழிற்சாலைகள் சேர்ந்தவர் அங்க வந்து தொழிற்சாலைக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஒரு கூலி தொழிலாளர்களா தொழிற்சாலைகள்ல வேலை பணிபுரியவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்காக ஒரு போராட்டமா அவங்களுக்கு ஊதிய உயர்வு, ஓய்வூதிய திட்டங்கள், அப்புறம் விடுமுறைகள் அந்த மாதிரிலாம் கொடுக்காம ரொம்ப அடிமைப்படுத்திருந்தா அதுக்காக ஒரு போராட்டமா கம்யூனிஸ்ட் விஷயமா பொது உடைமையா இருக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அவங்களுக்கான உரிமைகளை வாங்குறவங்க தான் தொழிற்சங்கவாதிகள். ஓகேங்களா, அதற்காக சில அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதுக்கு எங்கெங்க தொழில் ஏரியா இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கிற மக்கள், அதாவது எப்படின்னா சணல் ஆலைகள், பருத்தி ஆலைகள், ரயில்வேல வேலை செய்யறீங்க, நகராட்சி பணியாளர்கள் போன்றோர் தொழிற்சங்கவாதிகளா இந்த பொது உடைமையை கத்துக்கிட்டு அவங்களுக்கான சங்கங்களை வந்து அங்க ஓபன் பண்றாங்க. இவங்க வந்து பொது உடைமைவாதிகளா, அதாவது கம்யூனிஸ்ட்வாதிகளாகவும் தொழிற்சங்கவாதிகளாகவும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட்காரங்க பாத்தீங்கன்னா தொழிற்சங்கவாதிகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான போராட்டமாகவும் நம்மளுக்கான சம உரிமையை நம்ம பெறணும், உழைக்கிறதுக்கான ஊதியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த கான்பூர், லாகூர் போன்ற நகரங்களிலும் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால அங்க தேசியவாதம் பரவுது. ஓகேங்களா, தேசியவாதம் எங்க கான்பூர்லயும் லாகூர்லயும் பரவி அதுக்கான பிரச்சனைகள் எல்லாம் ஓபன் பண்றாங்க. அதுலதான் இதுல கான்பூர் நடந்த பிரச்சனை தான் கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1924ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதை நம்ம பார்க்கணும். கான்பூர் 4 வார்த்தை 4ல முடியும். 1924 இரண்டாவது சதி வழக்கு. முதல் சதி வழக்கு பெஷாவர் சதி வழக்கு அப்படின்னு பாக்குறோம். இது எங்கெங்கன்னா சணல் ஆலை, பருத்தி ஆலை, ரயில்வே, நகராட்சி ஆணையர்கள் போன்றோர் மத்தியிலும் தொழிற்சங்கம் உருவெடுத்தன. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் யார் மேல புரட்சி பண்றாங்கன்னா சொன்னாங்கல்ல, போல்சிக் என்று அழைக்கப்பட்ட புரட்சிகர தேசியவாதம் நசுக்கும் பொருட்டு அந்த புரட்சிகர தேசியவாதத்தை கத்துக்கிட்டீங்க. இப்ப எனக்கு வந்து புரட்சிகர தேசியவாதம் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு தெரியுதா என் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. அப்படி வழக்கு போட்டு கான்பூர்ல இருக்கிறவங்க மேல போட்ட வழக்குகள் தான் இந்த போல்ஸ்விசம் அப்படிங்கிறவங்க தான். புரட்சிகர தேசியவாதத்தை கட்டுட்டு வந்தீங்கன்னா போல்ஸ்விசம். இவங்க வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறதுனாலதான் இவங்க மேல வழக்கு தொடுக்கிறாங்க. இதுதான் கான்பூர் வழக்கு 1924 சதி வழக்கு. இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகவும் தொழிற்சங்கவாதிகளாகவுமே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 6 மாத அளவுல குற்றம் சாட்டப்பட்ட 6 மாத அளவுலயே எல்லாரையும் கைது பண்றாங்க. இதுல மொத்தம் எத்தனை பேர்த்த குற்றம் சாட்டப்படுறாங்கன்னா 13 பேருக்கு மீது குற்றம் சாட்டப்படுறாங்க. ஓகேங்களா, இப்ப கேட்பாங்க கான்பூர் சதி வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா 13 பேரு. கான்பூர் சதி வழக்கு ஆண்டு எப்போது? 1924 கான்பூர் சதி வழக்கு நடைபெற்றது. ஓகேங்களா, இது யார் மீது போடப்பட்டது அப்படின்னு கேட்டா போல்ஸ்விக் என்று அழைக்கப்பட்ட புரட்சிகர தேசியவாதம் நசுக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இதுதான் இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் மேலையும் தொழிற்சங்கவாதிகள் மேலையும். யார் மேல போடப்பட்டதுன்னா இந்த போல்ஸ்விக் என்று அழைக்கப்பட புரட்சிகர தேசியவாத கருத்து நிறைந்த மக்கள் மீது ஒரு 13 பேருக்கு மீது தான் இந்த குற்றச்சாட்டையே வைக்கிறாங்க. ஓகேங்களா, கேட்பாங்க, சிம்பிளா கேட்பாங்க, கான்பூர் சதி வழக்கு எத்தனை பேருக்கு மீது சுமத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா 13 பேருக்கு மீது சுமத்தப்பட்டது. எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1924 கான்பூர் சதி வழக்கு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது நாம இப்ப அதோட கண்டினியூட்டியா இப்ப எப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் 13 பேர். இதுல எத்தனை பேர் விடுதலை அடைஞ்சாங்க, எத்தனை பேருக்கு மீது குற்றம் சுமத்தினாங்க, அதே மாதிரி இதுக்கு யாரு நீதி வழங்கினாங்க, அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். கான்பூர் சதி வழக்குல மொத்தம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்டா 13 பேர். ஓகேங்களா, இதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தவர்கள், அதாவது 121A என்ற இந்திய தண்டனை சட்டப்பிரிவு படி 121A படி
இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைப்பதாக 8 பேர் மீது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. இதுல கேட்பாங்க, கான்பூர் சதி வழக்கில் மொத்தம் எத்தனை பேர் வந்து கூட்டுல வைப்பாங்க. கான்பூர் சதி வழக்கில் மொத்தம் 13 பேர் மீது வழக்குகள் தொடரப்பட்டன. இதுல வந்து 8 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, 13 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் அப்படி கேட்பாங்க. இப்ப எத்தனை பேர் மீதுனா 8 பேர் மீது. என்ன இந்திய தண்டனை சட்ட பிரிவு அப்படின்னா 121A. அதுபடி எதனாலனா இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தம் விளைவிப்பதாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 8 பேர் யார் யாருன்னா எம்என் ராய், முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹிசைன் மற்றும் சிங்காரவேலர், சவுகத் உஸ்மானி மற்றும் RL சர்மா. இந்த 8 பேர் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. மீதி இருக்கிற 5 பேரை வந்து எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணல. அதே மாதிரி இதுல கேட்பாங்க, ரொம்ப உள்ள போய் டெப்தா கேட்கணும், கூட்டுல இருக்கணும் அப்படின்னா இந்த நிதியில இப்ப இந்த 8 பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தவர்ல விடுதலை செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா குலாம் ஹிசைன் அப்படிங்கிறவர் தான். இவர் ஏன்னா அப்ரூவரா மாறுகிறார். நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், என்னென்ன அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு இது அந்த மாதிரி வந்து பொது உடைமைகளுக்கு எதிராக, பொது உடைமைவாதிகளுக்கு எதிராக நான் வந்து எல்லாமே சொல்லிடுறேன்னு சொல்லி அப்ரூவரா ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டா மாறுகிறார். அதனால விடுதலை செய்யப்பட்டார். இதுல கான்பூர் சதி வழக்கில் விடுதலை செய்யப்பட்டவர் யார், அதாவது அப்ரூவராக மாறியவர் யாரு கேட்டா குலாம் ஹிசைன். இதே மாதிரி இதுல வந்து நேர்ல வராம இந்த 8 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சோம், நேர்ல வராம யார் யார் இருக்கிறாங்கன்னா குற்றப்பத்திரிகை அனுப்பி இருக்கிறாங்க. அது யார் யாருன்னா எம்என் ராய் மற்றும் RL சர்மா. ஏன்னா ரஷ்யாவிலையும் பிரெஞ்சு ஆட்சியிலையும் இருக்கிறனால இவங்க 2 பேர்த்தையும் நேர்ல வராம குற்றப்பத்திரிகை மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு காரணமாக விடுதலை செய்யப்பட்டவர் யாரு, அவரை வந்து விடுவிச்சிங்க யாருன்னு கேட்டா சிங்காரவேலர். ஓகேங்களா. இதுல கடைசியா எத்தனை பேருக்கு தான் தண்டனை கிடைச்சதுன்னு கேட்டா மீதி 4 பேருக்கு தான் இதுல இருக்கிறதுலே கடுமையான தண்டனைகள் கிடைச்சதா சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப கேட்பாங்க மொத்தம் எத்தனை பேரு, 13 பேரு. இதுல குற்றப்பத்திரிகை எத்தனை பேர் மீது பண்ணப்பட்டது, 8 பேர் மீது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஓகேங்களா. எந்த பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டதுன்னா 121A. எதனால அப்படின்னா இந்திய அதாவது ஆங்கிலேயத்துக்கு பேரரசின் இறையாண்மைக்கு குந்தம் விளைவிப்பதாக, அதாவது எதிராக செயல்படுறதுனால தோற்றுவிச்சாங்க. மொத்தம் எத்தனை பேரு, 8 பேர். யார் யாரு, எம்என் ராய், முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹிசைன், சிங்காரவேலர், சவுகத் உஸ்மானி மற்றும் RL சர்மா. இதுல விடுதலை செய்யப்பட்டவர் யார், அதாவது அப்ரூவரா மாறியவர் யாருன்னு கேட்டா குலாம் ஹிசைன். இது குற்றப்பத்திரிகை மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க, நேர்ல வரல அப்படின்னா எம்என் ராய் மற்றும் RL சர்மா. உடல்நிலை பாதிப்பின் காரணமாக யார் வந்து வெளியே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா சிங்காரவேலர். கடைசியாக இதுல மிச்சம் எஞ்சி இருந்தவர்கள் யாருன்னு கேட்டா 4 பேர். ஏன்னா திருச்சி இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல கூட்டுல கேட்கலாம், ஆப்ஷன் இப்படி கேட்டு ஒரே இப்ப கான்பூர் சதி வழக்கில் பொருந்தாது எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைன்னா ஸ்பெசிபிக்கா அந்த 13 பேர்த்த பிரிச்சு கொஞ்சம் கொஸ்டின்ல டஃப் பண்ணோம்னா இந்த மாதிரிதான் கேட்கலாம். ஓகேங்களா. இப்ப இந்த வழக்கு கான்பூர் சதி வழக்குன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்கல்ல, இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி இருப்பாரு. அந்த நீதிபதி யாருன்னா நீதிபதி ஹோம்ஸ். இவர் யாருன்னா உத்தரப்பிரதேசத்துல கொராக்பூர்ல சௌரி சௌராங்கிற ஒரு ஊர்ல ஒரு போராட்டம் நடக்குது. அந்த பிரச்சனையில பிப்ரவரி 1922 பிப்ரவரி 5 ஒரு போராட்டம் நடக்குது. ஓகேங்களா. அந்த பிரச்சனையில ஒரு 22 காவலர்களை விவசாயிகள்லாம் சேர்ந்து கொண்டுறாங்க. எத்தனை பேரு, 22 காவலர்களை கொண்டு வர்றாங்க. எப்ப, சௌரி சௌரா சம்பவம் 1922. அதுக்கான நீதிபதி ஹோம்ஸ். ஓகேங்களா. இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கொராக்பூர் அமர்வு நீதிபதியா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா 22 காவலர்களையும் கொன்னனால 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை அறிவிச்சு என்ன பண்றாரு, புகழ் பெற்றவர் தான் அவரு. எத்தனை விவசாயிகள்னா 172 பேர்த்துக்கு, அதாவது கொராக்பூர் சம்பவத்தில் அமர்வு நீதிபதி, கொராக்பூர் அமர்வு நீதிபதியாக ஹோம்ஸ் எத்தனை பேர்த்துக்கு மரண தண்டனை விதித்தார் அப்படின்னு கேட்டா 172. காவலர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்னா 22 பேர். அதாவது போலீஸ் ஸ்டேஷனையும் வச்சு கொளுத்திடுவாங்க, தீக்கிரையாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ஓகேங்களா. அது கேட்டா 22 பேர். இப்ப அடுத்தது வந்து இதுக்கப்புறம் அதாவது இந்த அமர்வு நீதிபதி இருக்கிறாங்க, இருந்தாலும் இவங்களுக்கு எதிராக சப்போர்ட்டா நம்ம பொது உடைமைவாதிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி இந்த கடைசியா 4 பேருக்கு என்ன கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்கன்னு இப்ப பாக்கலாம். ஓகேங்களா. இப்ப மொத்தம் எத்தனை பேர் பார்த்தோம், கான்பூர் சதி வழக்குல 13 பேர் வந்து வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அதுல 8 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்க.
அப்புறம் குற்றப்பத்திரிகை அனுப்புறது, உடல்நிலை சரியில்லைன்னு வெளியே வந்துடுறது, அப்புறம் அப்ரூவலா மாறுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கடைசியில 4 பேர் மீது தான் கடுங்காவல் தண்டனையை விதிக்கிறாரு நீதிபதி ஹோம்ஸ். எத்தனை பேர்னா மொத்தம் 4 பேர். அவங்க யாருன்னா முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா மற்றும் எஸ்கே தாங்கே. ஓகேங்களா, இதுதான் முக்கியமா கேட்பாங்க. கடுங்காவல் தண்டனை எத்தனை பேருக்கு மீது விதிக்கப்பட்டதுன்னு கேட்டா 4 பேருக்கு மீது. முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி மற்றும் நளினி குப்தா மற்றும் எஸ்ஏ தாங்கே. ரொம்ப கொஸ்டின் கடினமா கேட்கணும்னா குற்றப்பத்திரிகை, அதாவது சாரிங்க, கடுங்காவல் தண்டனை விதித்த 4 பேர்ல பொருந்தாதவர் யாருன்னு சொல்லிட்டு யார வேணாலும் வச்சிடலாம். இப்ப எம் என் ராயை கொண்டு வந்து வச்சுட்டு முசாஃபர் அகமதை எடுத்துட்டு இதுல யாரு பொருந்தாதவர்னு கேட்டா யாரு எம் என் ராய் பொருந்தாதவர், இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கும் நிதி திரட்டவும் கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு ஒண்ணு உருவாக்குனாங்க. இதுல என்னன்னா, இப்ப கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் கைது பண்ணா, ஆங்கிலேயர்கள் கைது பண்ணா எல்லாம் பயந்துகிட்டு யாரும் உத்வேகம் அடைய மாட்டாங்க, இதுக்கு மேல பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு ஆங்கிலேயர் நினைச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா கைது பண்ண பிறகுதான் இன்னும் உத்வேகம் அடைகிறாங்க. ஓகேங்களா, இவங்களை வந்து நம்ம காப்பாற்றணும், கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராடும் போது தான் அவங்களுக்கான நிதி திரட்டணும். இப்ப வழக்கு நடத்தணும்னா அது கொஞ்சம் அமௌண்ட் வேணும், அதுக்கான வழக்கறிஞர்கள் வேணும்னு சொல்லிட்டு தான் கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு ஒண்ணு தொடங்குறாங்க. ஓகேங்களா, தலைவர்கள் கைது செய்தால் புரட்சி அடங்கும் என்பதற்கு பதில் உத்வேகத்தை எழுப்பியது. இது ஆங்கிலேயர்களுக்கு அச்சத்தை ஊட்டியது. இதுல என்ன பண்றாங்கன்னா 1925 டிசம்பர் மாதம் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் குழுக்கள் மாநாடு ஒன்று நடத்துறாங்க. ஓகேங்களா, அதாவது 1925 டிசம்பர் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் குழுக்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. ஓகேங்களா, இதுல இந்தியாவில எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுலதான் முறைப்படி என்ன பண்றாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பம்பாயில தொடங்குறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்க தொடங்கப்பட்டதுன்னா பம்பாய். ஓகேங்களா, இப்ப கான்பூர் சதி வழக்குன்னா எப்படின்னா பேசிக்கா இப்ப ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு சதி வழக்குன்னு பதிவு பண்றாங்க. ஆனா பதிவு பண்ணா உத்வேகம் அடையாம குறையும், எல்லாரும் பயந்துக்குவாங்கன்னு நினைச்சா. ஆனா பயப்படாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, எல்லா கம்யூனிஸ்ட் தலைவர்களும் ஒண்ணு சேர்ந்து 1925 டிசம்பர் மாசம் இந்தியா முழுவதும் உள்ள கம்யூனிஸ்ட் மக்கள்னா கம்யூனிஸ்டுகளின் குழுக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்துறாங்க. ஓகேங்களா, இதுல இந்தியா முழுவதுல இருந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமா கலந்து கொண்டு யாருன்னா எம் சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் தான் கலந்துக்கிட்டாரு. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டின் பொது உடைமைவாதி அப்படிம்பாங்க. ஓகேங்களா, எம் சிங்காரவேலர் இவர் தான் கலந்து கொண்டாரு. முறைப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கோ தொடங்கப்பட தாஸ்கண்டுல சோவியத் ரஷ்ய யூனியன் எல்லாம் பார்த்து தொடங்கினாங்க 1920 அக்டோபர் மாசம். ஆனா முறைப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா பம்பாயில தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அப்படியே இப்ப சிங்காரவேலரை பத்தி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்ப்போம். இப்ப இந்தியாவில இருந்து பல பேர் பொது உடைமை மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. 1925 டிசம்பர் மாசம் தொடங்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இதுல தமிழ்நாட்டுல இருந்து கலந்துகிட்ட முக்கியமான யாருன்னா சிங்காரவேலர். ஓகேங்களா, சிங்காரவேலர் எப்போது பிறந்தார் அப்படின்னா பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி 1860. ஓகேங்களா, எப்ப இறக்குறாருன்னா டெத் பண்ணா 11 பிப்ரவரி 1946. ஓகேங்களா, மொத்தம் 86 ஏஜ் வரைக்கும் உயிரோட இருக்கிறார். 86 ஏஜ் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா, இவர் தமிழ்நாட்டின் முதல் பொது உடைமைவாதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி புத்த மதத்தை தழுவுறாரு. ஸ்டார்டிங்ல ஐஎன்சில செயல்படுறாரு. ஆனா அதோட கோட்பாடுகள் எல்லாம் பிடிக்காம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்து அதுல செயல்படுறாரு. ஓகேங்களா, அதே மாதிரி திருவிகாவுடன் இணைந்து பல தொழிற்சங்கங்களை உருவாக்குறது இவர் மும்முரமா செயல்படுறாரு. யாருடன் இணைந்து சிங்காரவேலர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கினார் அப்படின்னு கேட்டா திருவிகா. அதே மாதிரி மே தின கொண்டாட்டம், தொழிலாளர் தினம் இருக்குல்ல, அது முத 1923 மே 1ஆம் தேதி இவர்தான் கொண்டு வந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 1923 மே 1 மே தினம் கொண்டாடினார். இல்ல தொழிலாளர் தினம் கொண்டாடினார் யாருன்னா யார் நாளன்னு கேட்டா சிங்காரவேலரால. இவர் தொழிலாளர்ங்கிற ஒரு பத்திரிகையும் தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி தென்னிந்திய ரயில்வே நிறுத்தங்கள் மற்றும் பொன்மலை, அதாவது தென்னிந்திய ரயில்வே நிறுத்தம்னா பொன்மலை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்றுச்சு. அதுக்காக ஏற்பாடு செஞ்சதுலயும் இவரு ஒருத்தர். ஓகேங்களா.